கிருஷ்ணன். அவன் ஒரு புதுமையானவன். அவன் மனதை மயக்கி விடுகிறான். நான் மனதை மயக்குபவன் தான் ராதா. எனக்கு என்ன ஆயிற்று? எதையாவது யோசிக்கிறேன். இந்த நேரத்தில் கிருஷ்ணன் எப்படி இங்கே வருவான்? அவன் அம்மா மடியில் படித்துக் கொண்டு அழகாக கதைகள் கேட்பான். தாயே, விடிந்த உடனேயே நண்பர்களுடன் யமுனை கரைக்கு போய் அங்கு நான் விளையாடலாமா? கூறிவிட்டுதான் போவேன். அப்பொழுதுதானே நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அதனால் தான் நான் கேட்கிறேன். ஆஹா கிருஷ்ணா, விடிந்தவுடனேயே சென்று விடு. ஆனால் இது இரவு நேரமாகும், அதனால் உறங்கிவிடு. தாயே, நீங்கள் மிகவும் நல்லவர்கள். நான் உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டேன். என் அன்பான கண்ணன், உறங்கு. கையில் இருக்கும் பொருளை மெதுவாக வீசவும். அதிக வேகம் வேண்டாம். நீ சொன்னது போல மெதுவாகவே வீசுகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுகிறாய். ராதா சொல்லிவிட்டால் கிருஷ்ணனும் கேட்கத்தான் வேண்டும். கிருஷ்ணன் மெதுவாகத்தான் வீசுவான். ராதா, அதை நீ சரியாக பிடித்து விடு. அது பின்னால் போய்விடக் கூடாது. அதை பிடி பிடி ராதா. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. அது அங்கு வசிக்கும் கருணாகம் இடத்தில் விழுந்து விட்டது. ஏன் இவ்வாறு செய்தாய் ராதா? அதை பிடிக்காமல் இப்படி நதியில் விட்டு விட்டாயே. அங்க யார் இருக்கிறார்கள் தெரியுமா? கரும் நாகம். அதுவும் போய்விட்டது. என்ன இது? அதை நீ விட்டுவிட்ட, அதனால் உன்னை எதுவும் கூறக்கூடாதா? ராதாவை சேர்க்க வேண்டாம் என்று நான் அப்பொழுதே கூறினேன். இனிமேல் விளையாட முடியாது. ஆமாம், இதில் ராதா என்ன தவறு செய்து விட்டாள்? ஏன் எல்லாரும் அவளை திட்டுகிறீர்கள்? கிருஷ்ணா, ராதாக்காக பரிந்து பேசாதே. இதற்கெல்லாம் அவள்தான் காரணம். இவளால் தான் விளையாட்டு நின்று விட்டது. அதுவும் வந்துவிடும். விளையாட்டும் தொடர்ந்து நடக்கும். அதை நான் கொண்டு வருவேன். கிருஷ்ணா, அங்கே கருப்பு நாகம் இருக்கிறது. உனக்கு தெரியும் அல்லவா? அது இருந்தால் இருக்கட்டும்.